ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மிடில் கிளாஸ் அண்ட் லோயர் மிடில் கிளாஸ் பீப்புளோட ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை பற்றி பார்க்கலாம். வீடு காருன்னு வாங்கி இஎம்ஐ கட்டி திருப்பீங்க, அப்படி இல்லாட்டினா இஎம்ஐ கட்டி முடிச்சுட்ருப்பீங்க. உங்களுடைய அன்றாட மெயின்டெனன்ஸ் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் போக கொஞ்சம் சேவிங்ஸ் மணி இருக்கும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இன்ஃப்ளேஷன் ரேட்னால. உதாரணத்துக்கு இன்றைக்கி 20 லட்ச ரூபா உங்கள் ரேட்னு வச்சுப்போம், அதுக்கு 2 கார் வாங்கலாம். அதே 5 வருஷம் கழிச்சு இந்த 20 லட்ச ரூபாய்க்கு 2 கார் வாங்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா வாங்க முடியாது. ஏன்னா அந்த 5 வருஷத்தில் காரோடைய வேல்யூ அதிகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை, பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ 5 வருஷம் கழிச்சு 20 லட்ச ரூபாய்க்கு அதே 2 கார் வாங்க முடியாது. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் எப்படி உங்களுடைய சேவிங்ஸ் மணி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறது புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் மணி சேவிங்ஸ் மணி 3 to 5% எவ்ரி மந்த் குரோ ஆகும். அப்படி குரோ ஆனால் தான் எண்ட் ஆஃப் த இயர் இன்ஃப்ளேஷனையும் மேனேஜ் பண்ணி உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இது கிடச்சிடும். ஸோ இதுக்கு எப்படி நான் என்னுடைய மணியை 3 to 5% குரோ பண்ண வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உடனே உங்களுக்கு தோன்றது யாருக்கிட்டையால் வட்டியை கொடுக்கலாம் அப்படின்னு தான் தோணும். அப்படி கொடுத்தா அது சேஃப்டி கிடையாது. அதே சமயம் ஆன் டைமுக்கு இன்ட்ரெஸ்ட் வருமானு தெரியாது. நமக்கு மொத்த பணமும் வேணும்னாலும் கேட்ட உடனே கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அது நம்ம யார்கிட்ட கொடுத்தோங்கிறத பொறுத்து இருக்கு. இதுக்கு என்னுடைய சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கமாடிட்டி ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஹைஃபை ப்ராஃபிட்டிங் கைடன்ஸோட சின்ன சின்ன ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக 3 to 5% எவ்ரி மந்த் நீங்கள் கேன் பண்ண முடியும். இதனால் உங்களுக்கு இன்ஃப்ளேஷனையும் பீட் பண்ணி உங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸ்க்காக கொஞ்சம் பணத்தை எடுத்துக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.